ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பேராமெடிக்கலில் பெஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்ச பிறகு எந்த ஒரு கிளினிக் கீழே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த ஒரு டாக்டர்ஸ் கீழே எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. படித்து முடிச்ச பிறகு நீங்களே ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்ச பிறகு நான் ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், யாரு கீழே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் கவுன்சிலிங் போட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இதில் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்டி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ மொதல் பேராமெடிக்கலில் வந்து ஆரம்பித்த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்சிங் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நர்சிங் ஆரம்பிக்கும் போதே இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டான ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்து முடிச்ச பிறகு ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களால் ஒரு லேபாக ரன் பண்ணிக்க முடியும். ஸோ லேப் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் நீங்கள் எந்த சைடு நீங்கள் போனாலும் ஈஸியாக மணி மேக் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா லேபில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேப் இல்லாமல் எந்த ஒரு பேஷண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க. எப்போ நீங்கள் எந்த பேஷண்ட்ஸ் கிட்ட போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் எடுக்கக்கூடியது பிளட் செக்அப்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக லேப் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மெடிக்கல் லேப் டெக்னாலஜி சூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உண்மையாகவே அது ஒரு பெஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி. இந்த ஆப்டோமெட்ரி அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து பொண்ணுகளுக்கு ரொம்பவே சூட் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்தாலும் ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களால் ஒரு ஆப்தால் சென்டர் வந்து வைக்க முடியும். ஆப்தால் சென்டர் அப்படின்னா கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இந்த சென்டர் உங்களால் வைக்க முடியும். உங்களுக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவு உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட்டை கூட வச்சுட்டு நீங்கள் வந்து கிளினிக்கை வந்து ரொம்பவே பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேடியாலஜி. ரேடியாலஜி அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியும் எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட். இந்த எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் ஃபியூச்சரில் உண்மையாகவே ஒரு வேல்யூவான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலோட டைப் எடுத்து பக்கத்துலேயே ஒரு கிளினிக்ஸ் அதாவது ஸ்கேன் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்லையுமே நீங்கள் வந்து ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட். இந்த டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். பட் நீங்கள் ரொம்பவே ஒரு டாக்டரோட அசிஸ்டன்ட் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அதே மாதிரி ஒரு டாக்டரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ரேடியாலஜி கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரேடியாலஜிஸ்ட்டை காட்டிக்க முடியும். பட் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் டயாலிசிஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களோட கிளினிக்கிலே ரெகுலராக நெஃப்ராலஜிஸ்ட் ஒருத்தவங்க இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளினிக் ஓப்பன் பண்ண முடியும். நெஃப்ராலஜிஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கிளினிக் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் பேராமெடிக்கல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போவே இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பேராமெடிக்கல் கோர்சஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.